கூத்தாண்டவர் அப்படின்றது யாரு மேம்? அந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 நாள் யுத்தம் அது தொடங்குனதுக்கான காரணமே இந்த கூத்தாண்டவர் தான். இந்த பலி அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து இருக்குன்றதுக்கு இதுதான். நம்ம வீட்டுல பாருங்க, ஒரு பூஜை நடக்குதுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுப்போம், ஒரு பூசணிக்காய் பலி கொடுப்போம், குலதெய்வத்துக்கிட்ட போனா ஆடோ கோழியோ ஏதோ ஒரு பலி கொடுப்போம். இதெல்லாம் அரவானுடைய அரவான் சொல்றா நான் பலிக்கு ரெடி. இப்போ சொல்றாங்க பலி கொடுக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. ஓகே நான் ரெடி. இப்போ வந்து எனக்கு 3 வரம் வேணும். சரி, கிருஷ்ணன் சொல்றது என்ன வரம் வேணும் கேளு, நான் சொல்றேன். எனக்கு இந்த பாரத போற 18 நாளும் நான் பார்க்கணும். 2வது, எனக்கு இன்னும் திருமணமாகல, எனக்கு ஒரு மனைவி வேணும், ஆத்மார்த்தமான மனைவி வேணும். நான் இறந்தா எனக்காக கண்ணீர் விட்டு அழுவக்கூடிய மனைவி. 3மே வில்லங்கமான. பெரிய வால் ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்புல இருக்க எல்லா சதையும் நீயே விட்டு அப்படின்னு. நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா 30ஆம் நாள் காரியம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க போகும்போது சில சிலைகள் இருக்கும், அந்த தான் உதட்ட தானே வெட்டுற மாதிரியான சிலைகள் இருக்கும். அதெல்லாம் அரவான் தான். இந்த 10 நாள் திருவிழாக்கள்ல மிக விசேஷமான விஷயங்கள், அரவாணிகள் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது. அலங்காரத்தோட உச்சம்னா பெருமாள் தான். அதுக்கு நிகராக அவங்களுடைய வாக்கிங் இருக்கு, பாடல்கள். இந்த 5ஆம் நாளும் 6ஆம் நாளும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் 12 வயசுல இருந்து 11 வயசுல இருந்து 18 வயசு 20 வயசு இருக்காங்கன்னா அவங்கள அங்க கூட்டிட்டு போய் அந்த கூத்தாண்டவர் முன்னாடி நின்று அங்க அர்ச்சனை செய்து அங்க சுத்தி போடுவாங்க. இந்த 10 நாளும் சுத்தி போடுவாங்க. திருநங்கை அவங்க கிட்ட கொடுத்து சுத்தி போட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வரும்போது எப்பேர் வணக்கம் மேம். வணக்கம் மேம், பொதுவாக ஒவ்வொரு வருஷமே கூத்தாண்டவர் திருவிழா அப்படின்றது ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கூத்தாண்டவர் அப்படின்றது யாரு மேம்? கூத்தாண்டவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அதாவது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய திருநங்கைகள். அழகினுடைய உச்சம், அறிவினுடைய உச்சம், எப்பேற்பட்ட பிரச்சனையும் தாங்கக்கூடியவர்கள். இவங்களுக்கான திருவிழா தான் இந்த கூத்தாண்டவர் திருவிழா. இந்த கூத்தாண்டவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டியது மகாபாரதத்துக்கு தான். அந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 நாள் யுத்தம் அது தொடங்குனதுக்கான காரணமே இந்த கூத்தாண்டவர் தான். யார் இந்த கூத்தாண்டவர்? அதாவது அரவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ பஞ்ச பாண்டவர்கள்ல ரொம்ப அழகும் கலையும் ஞானமும் கொண்டவர் யாரு? அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் வந்து வனவாசம் சென்ற போது ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்காரு. அவருடைய காலம் முடிகிற வரைக்கும் தனியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா நாகலோகம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய உலுப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அர்ஜுனனை பார்த்து மயங்கி அவங்க கிட்ட வந்து தன்னுடைய காதலை சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்காங்க, இது இருக்காங்க எல்லாம் சொல்றாரு. வார்த்தை ஜாலத்தால வெற்றி பெற்ற உலுப்பி வந்து அர்ஜுனனோட இணைகிறாங்க. அந்த இணைவுக்கு பிறகு இவருடைய வனவாசம் முடிஞ்ச உடனே போறாரு. இவங்க நாகலோகத்துக்கு போறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உருவான கரு தான் இந்த அரவான். சரி, உலுப்பிங்கிறவங்க யாரு? நாகலோகத்துடைய அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த உலுப்பி. அப்போ இந்த அரவானுக்கு வந்து ஒரு சைடு வில்வித்தையில மன்னனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன், இன்னொரு சைடு தன்னுடைய தாய் வம்சம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், பெருமாளுக்கே படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய வம்சம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வளரும் போது எல்லா கலையிலும் ஜெயிக்குது. குறிப்பாக தன் தந்தையுடைய கலையான வில்வித்தைய யாரும் ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு வருது. ஸோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் கிட்ட இருந்து அழைப்பு வருது, இந்த மாதிரி அரவானை வர சொல்லுங்க. சரி வந்தாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது, துரியோதனன் வந்து இந்த பஞ்ச பாண்டவர்களை ஜோதிட கலையில வித்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாதேவனை வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி தம்பி, நான் வந்து இது ஜெயிக்கணும், இந்த போர்ல நான் தான் ஜெயிக்கணும், என்ன செய்யணும் சொல்லு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் எதெல்லாம் யோசிக்கல. இவன் பகைவன், நாங்க ரோட்ல விட்டவன், அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம, இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு பலி கொடுங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்ல உறுதியா கேட்டுட்டு போறாரு. போனதுக்கு அப்புறமா கிருஷ்ண பகவான் கேட்கிறாரு, என்ன வந்து கேட்டான் துரியோதனன். இல்ல இந்த போர்ல அவன் தான் ஜெயிக்கணுமா, அவர் ஜெயிக்கிறதுக்கு என்னன்னு கேட்ட. நீ சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஏன் சொன்ன? நம்மளுடைய எதிரியா இருந்தாலும் என்னோட அண்ணனாச்சே,
அண்ணன் அதோட ஜோதிட விதியில இவங்க அவங்க நான் பிரிச்சு பார்க்க கூடாதே, என்னை நம்பி வந்து கேள்வி கேட்டா நான் கரெக்டா தானே சொல்லணும் அப்படின்னா சரின்ட்டாரு. அப்ப அமாவாசை அன்னைக்கு பலி கொடுக்கணும். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த போர் நடக்கும்போது ஆள் எடுப்பாங்க. இந்த அரசப்படை எனக்கு வரும், இந்த யானைப்படை எனக்கு வரும் அப்படின்ற போது துரியோதனன் கேட்டது என்னன்னா, கிருஷ்ணா யாதவா உன்னோட 100 யாதவர்களை எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. ஆனா தர்மம் கேட்டது என்னன்னா, யாருமே வேணாம், நீ மட்டும் வந்து நில்லு, எனக்கு போதும் அப்படின்னு. ஸோ நின்னாங்க. கேட்கும்போது அப்போ வந்து சகாதேவன் கிட்ட கேட்குறாங்க, சரி இவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பலி கொடுக்கணும்? அப்போ உங்க வம்சத்துல இருக்கக்கூடிய அழகு, அதாவது அரவானை கொடுக்கறது சிறப்பு தரும், யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர், அர்ஜுனன், அடுத்ததா அரவான் அப்படின்னு சொன்னானே எல்லாருமே யோசிக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு அப்படியே பாசம், யார் இந்த குழந்தை, இது ஒரு 18 வயசுல இப்படி வந்து நிக்குது, எனக்கு மனசெல்லாம் பதைக்குதே யாரு? அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, உலிப்பிக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை. அவருக்கு அனைக்க அவ்வளோ ஆசை இருக்கு, சபை நாகரிகத்துக்காக நின்றுட்டு இருக்காரு. அப்ப பலி கொடுக்கணும்னா இவங்களதான் கொடுக்கணும். அங்க லட்சணமும் மனசும் உடலும் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் இதுக்கு பலி கொடுக்கணும். அர்ஜுனனுடைய மனசு பதைக்குது, என் மகனை பலி, ஏன்னா இவங்க ரத்தத்துல இருக்கக்கூடியவங்க தானே பலி கொடுக்கணும். இந்த பலி அப்படின்றது இருக்குன்றது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குன்றதுக்கு இதுதான். நம்ம வீட்டுல பாருங்க, ஒரு பூஜை நடக்குதுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுப்போம், ஒரு பூசணிக்காவை பலி கொடுப்போம், குலதெய்வத்துக்கிட்ட போனா ஆடோ கோழியோ ஏதோ ஒரு பலி கொடுப்போம். இதெல்லாம் அரவானுடைய சாங்கியம். சரி, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது, முடியுது. அரவான் சொல்றான், நான் பலிக்கு ரெடி. அப்போ சொல்றாங்க, பலி கொடுக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. ஓகே, நான் ரெடி, என்னுடைய தந்தைகள் ஜெயிக்கணும் தானே, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து எனக்கு 3 வரம் வேணும். சரி, கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன வரம் வேணும் கேளு, நான் சொல்றேன். எனக்கு இந்த பாரத போரை 18 நாளும் நான் பார்க்கணும். 2வது, எனக்கு இன்னும் திருமணமாகலை, எனக்கு ஒரு மனைவி வேணும், ஆத்மார்த்தமான மனைவி வேணும், நான் இறந்தா எனக்காக கண்ணீர் விட்டு அழுவக்கூடிய மனைவி வேணும். 3மே வில்லங்கமானது. அப்ப கிருஷ்ண பகவான் சொல்றாரு, நீ இறந்த பிறகும் உன் தலை இந்த 18 நாள் யுத்தத்தை பார்க்கும். சரின்னு வரம் கொடுத்தாரு. அடுத்து கிருஷ்ண பகவான் போய் பொண்ணு தேர்றாரு. அடுத்த நாளே இறக்க போறவருக்கு யார் பொண்ணு தருவா, எந்த பொண்ணு சம்பதிச்சு வரும்? சரி, தேடி தேடி பாக்குறாரு. பொழுதும் ஆயிடுத்து, 5:45 மணிக்கிட்ட ஆயிடுத்து. ஷான நேரம் யோசிக்காத எம்பெருமான் மோகினி அவதாரத்துல ஆனார். அழகோட உச்சம், அந்த காட்சி பார்க்கறதுக்கு கோடி கண் வேணும். இப்ப நம்ம சீரியல்ல பார்க்கும்போது பெண் இடத்துல இருக்கிறது தெரியுது. ஆனா அந்த அந்த ஒரு காட்சிய ஒரு புராண கதையில பாடலாவே பாடிட்டாங்க. அவ்வளோ பேரழகு. இப்பவும் பாருங்க, திருநங்கைங்க அவங்க ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களோட கலரா இருக்கட்டும், ஸ்பீச்சா இருக்கட்டும், எல்லாத்துலயும் டேலண்டா இருப்பாங்க. அவ்வளோ அம்சங்கள் கொண்டவங்க. இதை சிவவம்சத்துல சொல்லணும்னா அர்த்தநாரீஸ்வரரோட அம்சமா இருக்கக்கூடியவங்க. சரி, முடிஞ்சது. வராரு, மோகினியை பாக்குறாங்க. அரவானுக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிடுது. சரி, எனக்குன்னு ஒரு பெண் வந்துட்டாங்க. அதாவது நம்மளோட இந்து சாஸ்திரப்படி 12 மணிக்குள்ள முகூர்த்தம் குறிச்சு தாலி கட்டணும். இந்த அரவானுக்காக மாலையில அரவான் தாலி கட்டுறாரு. கட்டிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. அழகான ஒரு தாம்பத்தியம், மகிழ்ச்சியோட உச்சம், நடனங்கள். அதாவது ஒரு இரவை ஒரு வார்த்தையில சொல்லிடலாம், ஒரு இரவு இருந்துட்டாங்க. ஆனா அந்த ஒரு இரவு ஒரு யுகம் போல அவ்வளோ அழகா பாடல்கள், நடனங்கள், வசனங்கள், 2 பேரோட ஸ்பீச்சு, அறிவு, நாலேஜ் பேச்சு. அரவான் பேச 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 பெருமாளுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ண பகவான் அவ்வளோ மகிழ்ந்தாரா, இவ்வளோ ஆற்றல் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு மகிழ்ந்து. அடுத்த நாள் காலையில வருது. எழுந்தாரு, குளிச்சாரு, ஒரு வெள்ளை துணி எடுத்து சாத்தினாரா. அரவான் தேரில் புறப்பட்டு சென்றார். மோகினியாக இருந்த எம்பெருமான் தாலி அறுத்து அவருக்காக ஒப்பாரி பாடல் பாடி, அந்த பாடல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேஜுக்கிட்ட இருக்கும். அவ்வளோ பாடல்கள் அவர் பாடி அழுது முடித்து அவரும் யுத்தத்துக்கு கிளம்பி வரார். வந்த உடனே பெரிய வாள் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உடம்புல இருக்க எல்லா சதையும் நீயே விட்டு அப்படின்னு. அவர் நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா 30ஆம் நாள் காரியம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போகும்போது சில சிலைகள் இருக்கும், அந்த உதட்ட தானே வெட்டுற மாதிரியான சிலைகள் இருக்கும். அதெல்லாம் அரவான் தான். அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாழை எடுக்கிறாரு, உடம்புல எல்லா சதையும் வெட்டி போட்டார். ஒரு துளி கண்ணீர் இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டாரு. தலையை ஒரு சீவுறாங்க.
கிருஷ்ண பகவான் அந்த தலைக்கு உயிர் கொடுக்குறாரு. மகாபாரத போற 18 நாள். இப்போ என்ன கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த தலை பேசிய வார்த்தைகள் ஒவ்வொருத்தனையும் அறிமுகப்படுத்தியது, அந்த போரோட விளக்கத்தை சொன்னது அரவான் தான். ஸோ உட்காந்துட்டாங்க. இப்போவும் நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா திருஷ்டிக்கு ஒரு பொம்மை வைப்பாங்க பாருங்க, அது அரவான் வச்சுட்டாங்க. 18 நாள் நடக்குது. இதுதான் அரவானுடைய ஸ்டோரி. ஸோ இதுக்கப்புறம் பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் இந்த தலை பதில் பேசிகிட்டே இருக்கு அப்படின்னா பீமன் வந்து அதை எடுத்து தூக்கி போட்டுடுறாரு. அந்த தூக்கி போட்ட க்ஷண நேரம் ஒரு குழந்தையாக மாறி வாரணாசிக்கு போது மதுரை வீரனோட கதை வரும். ஸோ இதுதான் அரவான். ஸோ அப்போ வந்து இந்த 10 நாள் திருவிழாக்களில் மிக விசேஷமான விஷயங்கள். அரவாணிகள் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது. அலங்காரத்தோட உச்சம்னா பெருமாள் தான். அதுக்கு நிகராக அவங்களுடைய வாக்கிங், பாடல்கள், பட்டிமன்றம், பேச்சுவார்த்தைகள், அவங்கள பற்றின விஷயங்கள். நம்ம நினைக்கிறோம் அரவாணிகள், சில பேர் வந்து கொஞ்சம் துச்சமாக நினைப்பாங்க. ஆனால் அரவாணிகளில் நல்லா படித்து நிறைய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடி, ஏன்னா மனுஷங்கள்லேயும் பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க, ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே போல தான் அவங்களோட ஜாதகத்தோட கர்மாப்படி தினைக்கும் காசு கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க, நிறைய இடத்துக்கு காசு தானம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதுதான் இந்த அரவானில் இருக்கக்கூடிய அரவாணியுடைய கதை. கண்டிப்பா மேம். இந்த 2026 இந்த வருடம் எப்போ இந்த திருவிழா வருது மேம்? அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி காப்பு கட்டிட்டாங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி தாலி கட்டுவாங்க. அடுத்த நாள் வந்து அந்த பூசாரி தான் தாலி கட்டுவார். பூசாரி வந்து பூஜையில் உட்கார்ந்து அரவானுடைய ஆன்மா தனக்குள் வந்ததாக ஒரு உலுக்கி அதன் பிறகு கட்டுவாங்க. கட்டினதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு படு உஷாராக இருக்கும். அதை பார்க்கவே முடியும். எங்கே போனாலும் ஆடல் பாடல் சிரிப்புகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து தேரில் கிளம்புவார்ல அரவாணி. அப்போ அவங்க வந்து தாலி அறுத்து தன்னோட சோக பாடல்களை பாடி, சித்திரை மாதத்துக்கே ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பாடி வளையலெல்லாம் அடிச்சு போட்டு எல்லாம் குளிச்சுட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்புவாங்க. ஓகே. திருநங்கைகள் தான் மோஸ்ட்லி அந்த திருவிழா அப்போ அந்த கோவிலில் இருப்பாங்க. நார்மல் பொதுமக்களும் அங்கே போகலாம்? தாராளமாக போகலாம். இந்த 10 நாள் நடக்கக்கூடியதில் 5ஆவது நாள் 6ஆவது நாள் ரொம்ப மிக விசேஷமான நாள். அதாவது ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில அந்த 12 வயதுலேருந்து 18 வயது டீனேஜ் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய உடம்பில் ஏற்பட்ட ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால, ஒரு பெண்ணாக இருக்கும்போது கருமுட்டை சரியாக வளர்ந்தாதான் அவள் பெண், இல்லைன்னா இதுதான். அதே போல் ஒரு ஆணாக இருக்கும்போது விந்தணுக்கள் தான் முக்கியமானது. ஸோ விந்தணுக்கள் உறுப்பில்லைன்னா அது பெண் ஆயிடுவாங்க. அப்போது இந்த 5ஆம் நாளும் 6ஆம் நாளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 12 வயசுலேருந்து 11 வயசுலேருந்து 18 வயசு 20 வயசு இருக்காங்கன்னா அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த கூத்தாண்டவர் முன்னாடி நின்று அங்கே அர்ச்சனை செய்து அங்கே சுற்றி போடுவாங்க. இந்த 10 நாளும் சுற்றி போடுவாங்க திருநங்கைகள். அவங்க கிட்ட கொடுத்து சுற்றி போட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வரும்போது எப்பேற்பட்ட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸோ ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் இருக்கக்கூடியவங்க கூட நார்மல் இதுக்கு வருவாங்க. ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க, இப்படி ஆயிட்டா என்னன்ட்டு. ஆகணும்னு இருந்தால் ஆகிதான் ஆகணும். அதையும் மாற்ற வழி இருக்குன்னா அவங்க ஆசீர்வாதம் தான் மெயினாக வேணும். இப்போவும் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை பிறந்தா தொட்டிலில் போடுறது திருநங்கையாக தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பாட்டு பாடி ஆசீர்வாதம் செஞ்சு அந்த குழந்தைய தூக்கி தொட்டிலில் போட்ட உடனே அந்த குழந்தைக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இங்கே தான் வந்து நம்ம ஆட்சி கூப்பிடணும், பாட்டி வரணும், மூத்தவங்க வரணும், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் எப்பேற்பட்ட கடுமையான தோஷம், கை காலெல்லாம் அச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஒன்றுமே முடியல, செத்து போயிடுவேனா இருக்குங்க, இந்த மாதிரிலாம் பயத்து இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம். ஒரு அரவாணியை கூப்பிட்டு நீங்கள் சுற்றி போட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டம் உடஞ்சிரும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க இந்த திருநங்கைகள். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.